ஹை ஃப்ரெண்ட்ஸ், வடச்சென்னை 2 படத்துல எஸ்டிஆர் இதுதான் தமிழ் சினிமால இப்போதைக்கு ஒரு ஹாட்டான டாபிக். அண்ட் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உண்மைதான். அதாவது வெற்றிமாறன் அண்ட் எஸ்டிஆர் இமீடியட்டா ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் ஜூலைலேயே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வேற சொல்றாங்க. அண்ட் இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸை பேக்ரவுண்டா கொண்ட ஒரு கேங்ஸ்டர் படம்னு சொல்லப்படுது. ஸோ வடச்சென்னை வேர்ல்டு மாதிரியே இருக்கே, அப்போ வடச்சென்னை பார்ட் 2 அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது தனுஷ்க்கு பதிலாக எஸ்டிஆர் அந்த மாதிரிலாம் இல்லையா, ராஜன் கேரக்டருக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ப்ரீக்வல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வடச்சென்னை டைட்டிலுக்காக தனுஷ் அவர்கள் கிட்ட வெற்றிமாறன் அவர்கள் என்ஓசி வாங்கினதாகவும் சொல்லப்படுது. வடச்சென்னை 2 இந்த படத்துக்கு டைட்டில் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் ஆனா இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள் ரீசெண்டா குபேரா ஆடியோ லான்ச்ல வடச்சென்னை 2 அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்டிஆர் நடிக்கிறது வடச்சென்னை வேர்ல்டுக்குள்ள வந்தாலும் இதுக்கு வேற டைட்டில் வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் வடச்சென்னை படம் ஆக்சுவலா எஸ்டிஆர் அவர்களும் நடிக்க வேண்டியது. பொல்லாதனுக்கு முன்னாடியே தனுஷ் அவர்களுக்கு இந்த ஒரு கதை சொல்லப்பட்டாலும் ஆடுகளம் படத்துக்கு அப்புறம் எஸ்டிஆர் வச்சுதான் இந்த படத்தை வெற்றிமாறன் அவர்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாரு. பட் ஆனா அது நடக்காம போய் திரும்ப அதுக்கப்புறம் தனுஷ் அவர்களே உள்ள வந்துட்டாரு. அண்ட் அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ராஜன் கேரக்டரை மிஸ் பண்ணாரு. சோ இப்போ ஃபைனலா எஸ்டிஆர் அவர்களே அந்த வேர்ல்டுக்குள்ள போறது இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. வாடிவாசல் தள்ளி போறது ஒரு பக்கம் சேடா இருந்தாலும் எஸ்டிஆர் வெற்றிமாறன் காம்போவும் ஒரு எக்ஸைட்டிங்கான காம்போ தான். அதுவும் வடச்சென்னையோட வேர்ல்டுன்றப்போ இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமே இந்த படத்தோட அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம சினி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.